நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல் கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் அற்புதமான கால நேரம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. கடகத்தில் சுக்கிரன் லாபஸ்தானாதிபதி. நீங்கள் கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால் 4-11 கூடிய சுபர் அப்படி வச்சுப்போம். ஆனால் அவர் தான் உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. ஆனாலுமே கூட ராசியில் சுக்கிரன் இருந்தாருனாக்கா அது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்க, அது ஒரு யோகம். சில பேருக்கு பெண்கள் தொடர்பு ஏற்பட்டுரும், அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடக ராசியில் சுக்கிரன் அமையும் போது ஒரு சில கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களுக்கு பெண்கள் தொடர்பு ஏற்பட்டுடும். அது ஒரு சந்தோஷம்தான சாமி அப்படின்னீங்கன்னா ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களும் சந்தோஷம்தான். இல்லை வீட்டில் ஏதாவது உதவாங்கிற மாதிரி கூட போயிடும். அப்போ பெண்கள் தொடர்புகள் அதிகரிக்கும். பெண்களாக இருப்பார்களே ஆனால் ஆண்களுடைய தொடர்புகள் அதுக்கு வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துல அது அப்ரோச் அதிகமாக இருக்கும். ஆனால் இது மட்டும்தான் நான் கேட்டால் நன்மையான விஷயங்கள் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பணங்காசு வருமானம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ஒரு மாதம் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் ஒரு 20 நாள் தான் இருக்கார். 20 நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடம் போனாலும் உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது சாதாரணமாக ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர், அவர் ஆணோ பெண்ணோ ஒரு ஜாதகர் இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர் கொஞ்சம் நல்லா சௌரியமாக இருக்கார், வருமானம் நல்லா இருக்கார் அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குதுப்பா அப்படின்வாங்க. அப்போது இந்த சுக்கிரன் தான்
சுகபோகத்திற்கு சுகத்திற்கு அடையாளம். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வந்து அமைகிறார். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. அப்போ இந்த ஆவணி மாதம், அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதம், இவை எல்லாமே அடுத்து வரக்கூடிய 3 மாதம் வரையிலுமே கூட கடகராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல வருமானம் காத்திருக்கிறது. அப்போ இப்படி சொல்லலாம், அடுத்து இனிமே கடகராசிக்கு எல்லாமே அதிர்ஷ்டம்தான். ஆடி காத்து அடிப்பதை போல அதிர்ஷ்ட காத்து கடகராசியை நோக்கி அடிக்கப் போகுது. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதே போல் 2ஆம் பாவத்துக்கு போனாலும் 3ஆம் பாவத்துக்கு புதனுடைய வீட்டுக்கு போனாலுமே கூட 390 கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு நல்ல யோகமான பீரியட். நல்ல வருமானம் வந்து சேரும். பல கோடிகளை கையாளக்கூடிய திறமை இந்த கடகராசி அன்பர்கள் தான் உள்ளது. இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் நிறைய நம்ம கடகராசியில் பார்க்கலாம். அதாவது பொது சேவை செய்யக்கூடியவர்கள், ஒரு பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சர்வீஸ் மைண்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், கௌரவமான தலைவர்கள், கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, இது எல்லாமே கடகராசியில் அதிகம், கடக லக்னத்தில் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் அரசியல் தலைவர்களுக்கு, சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு, சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அதே போல மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளுக்கு, குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம், சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் கடக லக்னம் அல்லது கடக ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. காரணம் 4-11 பாவம் ராசியில் வேலை செய்யும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல்நிலையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உடல்நல குறைவு இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படி இல்லைன்னா ஏதேனும் வம்பு வழக்குகள் உங்களை துரத்துறது, தேவையில்லாத எதிரிகளுடைய தொந்தரவுகள், புரியுதுங்களா, மறைமுகமான எதிரிகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், அந்த மாதிரிலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது. இல்லை மெயினாக திருஷ்டிகள் அதிகமாக இருக்கிறது, அல்லது உங்களுக்கு கீழே உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள், நம்ம அதெல்லாம் கடகராசியில் நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய நிறுவனம்னே சொல்லலாம். அதை அப்பேற்பட்ட ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திருட்டு இடத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த ஓனருக்கு தெரியவே இல்லை. ஓனர் அவங்கள தான் நல்லவர்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிட்டார் அவர். நான் போய் இதை பிரசன்னம் பார்த்து எடுத்து சொல்லும்போது கூட, சார் இந்த வேலையாட்கள் சரியில்லை சார், இதுதான் சார் அவங்களுடைய அடையாளம்னு. இல்லை சாமி, அவங்க எனக்கு ரொம்ப விசுவாசமான ஆட்கள்னாங்க. அப்புறம் 6 மாதம் 8 மாதம் கழித்து ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறார். சாமி, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நான் நம்பாமல் போயிட்டேன். இன்றைக்கி அந்த பசங்க தான் எல்லாம் செஞ்சுருக்கிறானுங்க, நான் நம்பினேன் சாமி, அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும்போது கூட நான் கேட்கல. அப்போ அதுபோல் உங்களுக்கு எதிரிகள் யாராக இருப்பாங்கன்னா, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட பணியாளர்களாக இருக்கலாம், லேபர்ஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், உங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். அப்போ திருஷ்டிகள், மெயினாக திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால் கடகராசி என்பவர்களே அவையெல்லாம் தெரிய வரக்கூடிய மாதம். அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தால் சரி பண்ண முடியுமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே. எப்பேற்பட்ட திருஷ்டியும் விலகும், சரி பண்ண முடியும். அது பெரிய, என்னதான் பெரிய மாந்திரிகமாக இருந்தாலுமே கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க, அன்னை வாராகி இருக்கின்றார். அப்போ குறிப்பாக கடகராசிக்கு எது பிரச்சனை, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலாதான் விஷயம். அப்போ அந்த திருஷ்டிகள் விலகும். அதே போல் கடகராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இருக்குமே இல்லை, கண்டிப்பாக அதை மெயினாக தொழில் செய்யக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்து போய் உள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து, பூனையை பார்த்து புள்ளி சூடு போட்ட கதையாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் அல்லது வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு பிரச்சனையாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு இடம் வாங்கின சாமியால் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். வம்பு வழக்குகள், பொதுவாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், ஜாமீன், இல்லை நம்ம இதை விட்டு வெளியில் வருவோமா, நமக்கு ரிலீஸ் கிடைக்குமா, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள், அசட் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, இல்லை வேறு ஏதேனும் பல பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான அது
இப்போ நம்ம சினிமா துறையிலே பார்க்குறோம். இப்போ சினிமா துறையில் ஒருத்தர் நம்மகிட்ட வந்தாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இவங்க ஒரு கால் ஷீட் தராங்க. அந்த கால் ஷீட்டில் இவங்களால வந்து எடுக்க முடியல, ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால் நஷ்டஈடு கேட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி சினிமா துறையில் எவ்வளோ கேசஸ் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சிலில். அப்போது அந்த மாதிரியான சினிமா துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், இல்லை அரசியல் துறையாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அந்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை வெளியே வரக்கூடிய காலம். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம இருக்கோம், பார்த்துக்கலாம். இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. ஆவணி மாதம் கை கொடுக்கும். இதே போல தான் வேலை வாய்ப்பு, ஜாப் செக்யூர் இருக்கும். ஒரு விஷயந்தான், என்னை கேட்காம என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னென்னா, என்னை கேட்காம நீங்கள் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க. நான் அதுதான் ஒரு அட்வைஸாக கொடுப்பேன். ஸோ நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டே போகலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய் வராகி.